ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்கின்றது? நாங்கள் சொல்லுங்க, ராஜாக்களும், இங்க யாராவது ராஜாக்கள் இருக்கிறீங்களா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜா அண்டைக்குல கெத்தான விஷயம் இல்லையா? தமிழ்ல ராஜான்னு சொல்லிக்கல அவ்வளவு கெத்து தெரியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். சில பேர் சொல்றாங்க உள்ளுக்குள்ள, ஏப்பா என் அம்மா வச்ச பேரே ராஜா தான் எனக்கு சொல்லி. ஏன்னா தமிழ்ல நாங்க ராஜாவண்டே வச்சுட்டோம். ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கிங். இந்த இடத்துல கிங் ஜெகதீஷ் வந்திருக்கிறாரு, கிங் சசி வந்திருக்கிறாரு, கிங் நரேஷ் வந்திருக்கிறார். அப்ப ராஜாவினுடைய செயல்பாடு என்ன? ராஜாவுடைய செயல்பாடு என்ன? ராஜ்யத்தை கட்டுவதுதான் ராஜாவினுடைய செயல்பாடா இருக்கின்றது. அப்ப இங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்ட நாங்கள் ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கின்றோம்? காணிக்கைகளை, தசம பாகத்தை, முதற்கனிகளை கொடுக்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஏன்? மக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோம். தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கின்றோம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆனால் இது ஒரு பங்கு தான். ஏனென்றால் ராஜாக்களும் ஆசாரியலுமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த இரண்டாவது ஆசாரியத்துவம் என்பது என்ன? ஒன்று, தேவனுக்காக ஊழியம் செய்வது. நாங்கள் ராஜாக்களாக செயல்படும் பொழுது தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஆசாரிகள் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு நேரடியாக ஊழியம் செய்வதுதான் ஆசாரியத்துவம். தேவனுக்கு எப்படி நேரடியாக ஊழியம் செய்வது? தேவனுக்கு எப்படி நேரடியாக கொடுப்பது ஒரு காரியத்தை? நினைக்கிறீங்களா? பொண்ணும் பொருளையும் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். அப்ப தேவனுக்கு எப்படி என்னத்தை கொடுப்பது? நாங்கள் இந்த நாள்ல கூட இங்கே ஊழியம் செய்கிற அனைவர்கள் 4 மணிக்கு வந்துட்டோம். ஏன் நான் இதை சொல்றேன்டா, சில பேர் யோசிக்கிறீங்க, இல்ல என்னுடைய நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன். இப்ப 4 மணிக்கே இந்த ஒவ்வொரு சண்டேலையும் இந்த சபையிலே வருகிற ஊழியக்காரர்கள் இங்கே அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் வீடு திரும்பும் பொழுது 9 மணி ஆகும். அப்ப ஒவ்வொரு சண்டேயும் 5 மணித்தியாலங்கள் நேரத்தை தேவனுக்காக நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த 5 மணித்தியாலத்திலே தேவனுக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்று சொன்னால் 30 நிமிடம். எந்த 30 நிமிடம்? ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்தி, தேவனை துதித்து, தேவனை ஆராதனை செய்கின்ற அந்த 30 நிமிடங்கள் தான் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற நேரம், தேவனுக்கு பணிவிடை செய்கிற நேரம். மற்ற நேரங்களிலே தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நாள், இந்த 3 நாட்கள் நாங்கள் பார்க்க போகிற, இந்த 3 வாரங்கள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நன்றி பலி, துதி, ஆராதனை. இந்த 3ம் தான் தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களாக இருக்கின்றது. அதுக்காக நான் உங்களை தசமமாக போடவோ, எல்லாவற்றால் காணிக்கை போடவோ, உங்களுடைய நேரத்தை தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லல. நாங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திலே 10 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்தும் தேவனுக்கு நன்றி பலி, துதி, ஆராதனையிலே அந்த நேரத்தை கொடுக்காமல் இருப்பான் இருந்தால் அவன் தன்னுடைய அழைப்பிலே அரைவாசி தான் செய்யறான். ஏன்? ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நாங்கள் அழைக்கப்பட்டோம். அப்ப இந்த நன்றி பலி, துதி, ஆராதனை குறித்து வருகிற 3 வாரங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கொடுக்கிறது அவர் எங்கள் மேல் வைத்திருந்த அன்பினாலே ஆண்டவரே, நம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தீர். இந்த கிறிஸ்துமஸை இந்த உலகமே கொண்டாடுகிற வேளையிலே தகப்பனே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்பது உம்முடைய கிருபையா இருக்கிறதப்பா. இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நீர் உம்முடைய ஒரே குமாரான மகனையே ஆண்டவரே, குமாரனையே கொடுத்தபடினாலே இந்த நாள் நாங்களும் அப்பா 11 மாதங்களாக உம்மிடத்திலிருந்து பெற்றோம். இந்த மாதம் உமக்கு நன்றி பலியை, துதியை, ஆராதனையை கொடுப்பதற்கு உம்முடைய வசனத்தினூடாக எங்களுக்கு கற்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்தட்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். நன்றி பலி, துதி, ஆராதனை. யோசிக்கிறீங்க பாஸ்டருக்கு துதி ஆராதனைக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி? சரண் செய்திருந்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கருணாவை செய்திருக்கலாம். அவரா துதி ஆராதனை செய்யறவர், இவருக்கு தானே பாடவே தெரியாது. ஆனா என்னுடைய பாட்டு ஆண்டவருக்கு பிடிக்கும். துதி ஆராதனை. இப்ப பாருங்க, நன்றி பலி, துதி, ஆராதனை. நான் ஆண்டவருக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே நான் நினைக்கிற காரியம் இந்த மூன்றுமே ஒன்று. இந்த மூன்றுமே ஒன்று நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை உயர்த்த மாட்டீங்க, அநேக உயர்த்த மாட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு தெரியும். இதுல சிலர் நினைக்கிறீர்கள் நன்றி பலின்னா எனக்கு தெரியும், அது நன்றி சொல்லுகிறது. ஆனா இந்த துதி ஆராதனை என்றால் என்னன்னு ரெண்டுமே ஒன்று தானே. சில பேர் வர்ஷிப் செய்யறவங்களுக்கு இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுமான்றது நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன் சில வேளையில. ஏனென்றால் நன்றி பலி வேறு, துதி வேறு, ஆராதனை வேறு. இந்த வெவ்வேறான காரியத்தை பிரித்து நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த நன்றி பலி என்றால் என்ன, துதி என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன? இப்ப நான் ரோட்ல போகும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, காலில் அடிபட்டு விழுந்து கிடக்குறேன். இப்ப அந்த வழியால போற எங்களோட இயேசுராஜா நின்று என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போய் விடுறாரு. இப்ப நான் என்ன செய்வேன், இயேசுராஜாக்கு ஹாஸ்பிட்டலால வரும் பொழுது அவருடைய வீட்டை போய் இயேசுராஜான்னு சொல்றது, நான் இங்க எங்களிடத்துல வருகிற இயேசுராஜாவை அவரிடத்துல போய் என்ன சொல்லுவேன், நன்றி என்று சொல்லுவேன் இல்லையா? அப்ப ஏன் நான் நன்றி சொல்லுகிறேன் அவருக்கு? அவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்தபடினாலே நன்றி சொல்லுகின்றேன். அப்ப ஆண்டவருக்கு நன்றி பலி என்பது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருப்பதினாலே நாங்கள் கொடுக்கிறது தான் நன்றி பலி. எல்லாருடைய வாழ்க்கையில நல்லவரா இருந்தார் ஆண்டவர். அவர்கள் மட்டும் ஒரு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு வாயத்திறந்து. 11 மாதம் ஆண்டவரே நன்றி ராஜா, ஏனென்றால் நீர் நல்லவராய் என்னுடைய வாழ்க்கையில இருந்து. துதி என்பது என்ன? அப்ப நன்றி பலி அவர் நல்லவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கின்றது, துதி அவர் பெரியவர் என்பதற்காக கொடுக்கின்றது. தோனி கிரவுண்ட்ல இறங்கினாலே இங்க ரசிகர் கூட்டம் எல்லாம் வெளியில இருந்து கத்தும். என்ன கத்தும்? ஏய் தலைவன் வந்துட்டான், அடிக்க போறான் பாரு, இவரை மாதிரி கேப்டன் வேற யாரும் இல்ல, எத்தனை கப் வச்சிருக்காரு, உங்களோட கேப்டன் யாரு, இவர் யாரு என்று சொல்லி ஒரே புகழ் பாடுவார்கள். ஏன் புகழ் பாடுகிறார்கள்? கிரிக்கெட்டிலே தோனி ஒரு பெரியவர், ஆனால் இந்த அண்ட சராசரத்திலே பெரியவர் யாரு? தேவன். அவர் பெரியவராய் இருக்கிறதுனாலே, அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறதுனாலே அவரை பார்க்கும் பொழுது வருகிற புகழ் தான் துதியாக இருக்கின்றது. அப்ப நன்றி பலி அவர் நல்லவர், துதி அவர் பெரியவர். ஆராதனை என்பது நன்றி பலியையும் துதியையும் தாண்டி நாங்க வெளியில ஒரு வசனத்தை வாசிட்டு போவோம். சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் எதற்காக துதிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் பெரியவர் என்பதனாலே அவர் துதிக்கப்படத்தக்கவர். அப்ப தேவன் பெரியவர் என்பதனாலே அவர் துதிக்கப்படத்தக்கவர். இப்ப நாங்கள் இங்க சபையில வந்து ஒன்று கூடுகிறோம், இங்க ஆராதனை வேலை தொடங்குகின்றது. அப்ப ஆரம்பத்தில் என்ன சொல்லுகின்றார்கள்? தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள்? அவர் பெரியவர் என்பதை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் துதிக்கும் பொழுதுதான் தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தின் வாசலிலே கடந்து வருகின்றோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 100:4-5. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாருங்க, இந்த அண்ட சராசரத்திலே ஒரு சேர் ஒன்று இருக்குது. ஒரு சேர். இந்த சேர் வந்து யாராலும் அசைக்க முடியாத சேர். அது எந்த சேர்? தேவனுடைய சிங்காசனம். அழியாத ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அசையாத சிங்காசனமா இருக்கிறது. அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துக்குள்ளே அந்த என்ன சொல்றது, வாசல்ல நாங்கள் எப்படி போகணுமா?
பாருங்க, பழைய காலங்கள்ல ராஜாக்களுடைய அரண்மனையில யார் இருப்பார்கள்? பண்டிதர்கள் இருப்பார்களாம். பண்டிதர்கள் என்னத்துக்கு இருப்பாங்க? ராஜாவை புகழ்ந்து பாடுறதுக்கு இருப்பாங்க. 2 பேரை பிடிச்சு விடுறது, வா யார் வந்தாலும் புகழ பாடிக்கொண்டே இருந்து சொல்லி. பாருங்க, பெரிய ராஜாக்களுடைய அரண்மனைக்குள்ள போகும் பொழுது அங்கே நாங்கள் சைனீஸ் சீன எம்பரருடைய விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் குனிஞ்சு கொண்டு தான் போவார்கள். குனிஞ்சு கொண்டு போவாங்க, குனிஞ்சு கொண்டே வருவாங்க. ஏன்? எம்பரர் வந்து பெரியவர். பழைய எங்களுடைய கலாச்சாரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே தவண்டு கொண்டு போகிறார்கள், குனிந்து கொண்டு போகிறார்கள், கும்பிட்டு கொண்டு போகிறார்கள். ஏன்? சில வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிக்கே தவண்டு போனாங்க இல்லையா? தெரியும், ஜோனுக்கு தெரியும். பாருங்க, இது ஏன்? அவர்கள் பெரியவர்கள் என்பதை அவர்களுடைய புகழுக்காக. அப்ப அந்த அதுக்குள்ள போகும் பொழுதே அவர்களை புகழ்ந்து கொண்டுதான் அதுக்குள்ள போகணும். அதனால தங்களை பணிந்து கொண்டு புகழ்ந்து கொண்டு போகணும். அதே போல தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போவதனுடைய ஆரம்பமே என்னதாம்? வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டுமா? அப்ப துதியினுடைய அந்த புகழ்ச்சியும் என்ன செய்கிறது? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகின்றது. வர்ஷிப் டைம்ல நாங்கள் துதிக்கிறது முக்கியமே. அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகின்றோம். ஒரு பக்கத்துல பார்த்தோம் என்று சொன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒருவர் உள்ள சென்று அங்க உருகி நெருங்கி அங்க வர்ஷிப் பண்ணி கொண்டிருப்பார், பாடிக்கொண்டிருப்பார். அங்கால பார்த்தோம்னா ஒருவர் திருன்னு முடிச்சு கொண்டிருப்பாரு. இவர் போகவே இல்லை வாசலுக்காலே, இவர் துதிக்கவே இல்லை, இவர் புகழவே இல்லை, இவர் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவே இல்லை. ஏனென்றால் பாருங்க, வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களுக்கு எப்ப போகணும்? இப்ப வாசல்ல போறோம், ராஜா நீங்க பெரியவர், ராஜா நீங்க பெரியவர் என்று உள்ளுக்குள்ள போனோம்னு என்ன செய்ய போறோம்? ராஜா எங்கட கிராமத்துக்கு நீங்க ரோட்டு போட்டீங்க, நன்றி. எங்க வீட்டுக்கு எடுத்து தந்தீங்க, நன்றி. என்னதானே போவோம் ராஜாட்ட. அதே போல இங்க அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய பிரகாரங்களுக்குள்ளே அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள் என்று சொல்லுகின்றது. அப்ப அவருடைய பிரகாரத்துக்குள்ள போகும்பொழுது ஆண்டவர் நல்லவர், எனக்கு நன்மை செய்தார் என்று அந்த நன்மைகளை சொன்னவர்களாக, அவருக்கு சொன்னவர்களாக நாங்கள் போக வேண்டும். அதனாலதான் 2வது பாகம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? நல்லவர். அவருடைய கிருபை எப்படி இருக்குமாம்? என்றென்றைக்கும் இருக்குமாம். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. இப்ப இவ்வளவு நேரம் வெளியால இருந்து நீங்க துதிச்சீங்க, உள்ளுக்குள்ள போகும் பொழுது நன்றியோடு உள்ளுக்குள்ள போனீங்க. இப்ப எங்க நிக்கிறோம்? நாங்க இப்ப சிங்காசனத்துக்கு முன்பாக தேவன் இருக்கின்ற அதே அறைக்குள்ள இருக்கிறோம், அதே பிரசன்னத்துக்குள்ள இருக்கின்றோம். அந்த பிரசன்னம் தான் ஆராதனையாக இருக்கின்றது. அப்ப ஆராதனை எங்க இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 6வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போம். 1, 2, 3. உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்ப சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அப்ப அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் சென்று விட்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் அங்கே நிறைந்திருக்கிறது. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். இப்ப பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கின்றேன். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ராஜா எப்படிப்பட்டவர், ராஜாவுடைய குணாதிசயம் எப்படி என்பதை நான் இப்ப நேரடியாக அனுபவிக்கின்றேன். வெளியில இருக்கும் போது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து வந்தாங்க. இப்ப அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்த உடனே உண்மையாகவே அவர் பரிசுத்தர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். வெறும் வார்த்தைகளால இல்ல, இது உணர்வோடு எங்களுக்கு கடந்து வருகிறது. அதான் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். என்ன 2வது வசனம்? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கண்களை மூடி, எல்லாத்தையும் மூடி இருக்கிறாங்க. மூடி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடங்களை திறந்து பார்க்கிறாங்க. என்ன நம்ப முடியல. பாருங்க,
வெளியில இருந்து நாங்கள் தேவனே நீர் பரிசுத்தர் என்று சொல்லுவதை பார்க்கலாம், தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகும் பொழுது, அவருடைய பரிசுத்தம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்களை அறியாமலே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய இருதயங்களிலே உணர்த்தப்படும் பொழுது, எங்களை அறியாமல் எங்களுடைய கண்களிலே கண்ணீர் வழிகின்றது. ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்கின்ற அந்த தருணத்திலே இருக்கிறோமே, அதுதான் ஆராதனை. சில ஆராதனையை நாங்கள் சொல்றோம், இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இருந்தது, இன்னைக்கு வர்ஷிப் பரவாயில்ல சொல்றோமா இல்லையா? ஏன் நாங்கள் சொல்லுகிறோம்? அதை அங்கே துதிக்கு வருகின்றோம். துதியை கடந்து அந்த ஆராதனை நேரத்துக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே சென்றால் தான் அது உண்மையான ஆராதனையா இருக்கின்றது. சோ நன்றி பலி அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கின்றது. துதி அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கின்றது. ஆராதனை கர்த்தர் பரிசுத்தர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கிறது தான் ஆராதனை. இப்ப தெளிவா இருக்கா கொஞ்சம்? அப்ப இந்த 3 விடயங்களை நாங்கள் இன்று நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் நன்றி பலி. எதுக்கும் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போறோம் இல்லையா என்றால் எல்லோருக்குமே விளங்கியதோ தெரியாது. இப்ப நான் முதலே சொல்லியிருந்தேன், இயேசுராஜா என்ன காப்பாத்திட்டாருன்னு சொல்லி. இப்ப காப்பாத்தினோட என்ன செய்த? நான் நன்றி பலி கொடுக்க எங்க போனேன்? நன்றி சொல்ல அவருடைய வீட்டுக்கு போனேன். ஏன் அவருடைய வீட்டுக்கு போனேன்? அவருடைய வீட்டுக்கான அக்சஸ் எனக்கு கிடைச்சது எப்படி? அவர் எனக்கு நன்மை செய்ததுனால அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நான் அப்படியே போயிருக்கலாம் இல்லையா? அநேகர் நாங்கள் அப்படித்தான் செய்யறோம் இந்த காலத்துல. ஆனாலும் நான் அதை விட்டு நான் திரும்ப போறேன் பாருங்க ஆண்டவரிடத்துல. அப்படி திரும்ப போகும் பொழுது இப்ப எங்க இருக்கிறான்? இயேசுராஜோட வீட்டில இருக்கிறான். அதே போல தேவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை பெற்று நாங்கள் செல்லாதவர்களாக, பெற்றவர்கள் தேவனிடத்திலே திரும்பி வந்து நன்றி சொல்லும் பொழுது அவருடைய பிரகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இந்த தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எல்லோருமே நல்லவர்களாகத்தான் தெரியும். தோனியை வச்சு ஒரு சும்மா கட்டுக்கதை ஒன்று சொல்றேன். இப்ப தோனியோட ஒரு ஃபேன் இருக்கிறார். 14 வயசு, பெரிய ஃபேன். அவரு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாம் தோனியை புகழ்ந்து 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 தோனியா துதி பாடுகிறவராக இருக்கிறாரு. சரியா? இப்ப இது தோனியோட காதுக்கு எட்டுகிறது. அப்ப தோனி பதிலுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு, நீ என்ன சந்தி என்று சொல்லி. அப்ப இவர் அங்கே தோனியை சந்திக்க போறாரு. அங்க தோனியை சந்திக்கிற நேரம் தோனி அவருக்கு தன்னுடைய பேட்டை கொடுக்கிறாரு, சிக்னேச்சர் வச்ச பேட்டை. இப்ப இவர் என்ன செய்வார்? அதுக்கு நன்றி சொல்லுவார். ஏன் நன்றி சொல்லுவாரு? தோனி அவருடைய வாழ்க்கையில நல்லவரா இருப்பார். தோனி சொல்றாரு, அப்படியே நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போறோம், நீங்களும் 2-3 நாள் என்னோட தங்கிருன்னு சொல்லி. இவர் போறாரு. பார்த்தா நெட்ஸ்ல தோனி அடிக்கிறத பாக்குறாரு, புகழ்றாரு, இதெல்லாம் நடக்குது. இப்ப தூரத்தில் இருந்து தோனியை பார்த்து புகழ்ந்தவர், நன்றி சொல்லி தோனிக்குள்ள வந்தவர், இப்ப தோனியோடயே பிரசன்னமா இருக்க ஒரு தருணம் கொடுக்குது. ஆனா பாருங்க, தோனியோட இருக்க அவர் பாக்குறாரு, என்னடா வெளியில இருந்து பாக்கல நல்லா இருந்தானே, இவன் பல்லு விளக்கம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. தோனியில இருக்கிற குறைகள் எல்லாம் வெளியால வரத்துறாங்க இல்லையா? பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் தான் நல்லவர். தேவன் ஒருவர் தான் நல்லவர். நாங்க எல்லாம் அப்படி நன்மை செய்வோம், விடக்கடை செய்வோம், ஆனா நாங்க நல்லவங்க இல்ல. இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்களாய் மனிதர்கள் நாங்கள் இருக்கலாம், சில நன்மைகள் செய்யலாம், நாங்கள் ஒருபோதும் நல்லவர்களாய் இருக்க முடியாது. தேவன் ஒருவரே நல்லவராய் இருக்கிறாரு. அப்ப மனுஷனை நாங்க வெளியால இருந்து புகழலாம், மனுஷனுக்கு நன்றி சொல்லலாம், ஆனா மனுஷனுடைய பிரசன்னத்துக்குள்ள போனோம்னு சொன்னா மனுஷனுடைய குறைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா தேவன் அப்படி அல்ல. தேவனை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தோம் என்று சொன்னா, அடடா, நான் எதிர்பார்த்ததை விட அவர் பரிசுத்தர், நான் எதிர்பார்த்ததை விட அவர் அன்பு செலுத்துகிறவர், நான் எதிர்பார்த்ததை விட அவர் இரக்கம் செலுத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிவோம். அதுதான் இந்த 3 காரியம். இந்த 3 காரியம் அதை அறியத்தான் தேவனை குறித்த அறிவு எங்களுக்குள்ளே வருகின்றது. ஒரு மனுஷன் 10 மணித்தியாலும் 20 மணித்தியாலும் தேவனுக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுக்கு நன்றி பலி செலுத்தி துதித்து ஆராதித்து அவரோடான நேரம் செலவழிக்காவிட்டால் தேவனை அறிய மாட்டான். இந்த நாளிலும் நாங்கள்
ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற அந்த நினைவோடு என்னால நாங்கள் பார்க்க போகிற காரியம் நன்றி பலி. சங்கீதம் 100வது அதிகாரத்தை நாங்கள் மீண்டுமாக வாசிப்போம். 100வது அதிகாரத்துல 4:5. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்ப நாங்கள் ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? தேவன் நல்லவர், அவர் பெரியவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் எங்களுக்கு இறங்குகிற தேவன், அவர் எங்களுக்கு சகாயம் செய்கின்ற தேவன், அவர் எங்களுடைய கரத்தை பிடித்து கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவன் இல்லையா? அதனால அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை இந்த அப்ப இப்ப என்று தருகிற விஷயம் அல்ல. எப்படி? அப்ப இப்ப என்று தருகிற விஷயம் இல்லை, என்றென்றைக்கும் தருகிற விஷயம் தான் அவருடைய கிருபையா இருக்குதான். என்னாலும் இந்த 11 மாதம் வந்து ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தார். ஆண்டவர் கர்த்தர் நல்லவரா எங்களுக்கு இருந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா? ஆன்மா ஆண்டவர் நல்லவரா இருந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாங்க நல்லவரா இருந்தோமா? ஆண்டவருடைய பேச்சை நாங்கள் கேட்டோமா? ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோமா? 11 மாசமும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையா இருந்தேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்ப்போம். ஐயோ இல்ல வேண்டாம், இல்ல 11 மாசம் வேணும். 1 மாசம் யாராவது இருக்கிறீங்களா? இருந்தேன்னா நான் வந்து என்னுடைய இந்த பாஸ்டர் பொசிஷன் உங்களுக்கே தந்துட்டு நான் போயிடுறேன். ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் பாருங்க, நாங்க எப்படி இருந்தாலும், நாங்க எப்படி விழுந்தாலும், எப்படி தவறு செய்தாலும், பிழை விட்டாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாது இருக்கின்றது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அதனாலதான் அவர் நல்லவர். அதனாலதான் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் நாங்கள் உண்மை இல்லாத பொழுதிலும், நாங்கள் தவறின பொழுதிலும் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் என்ற நாளும் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் எங்களுக்கு இறங்குகிற தேவன். அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே என்னத்தோடு போகட்டும்? துதியோடும் சோஸ்திரத்தோடும் தான் போகட்டும். அந்த துதியும் சோஸ்திரமும் தான் தேவனுடைய பிரசன்னத்தின் கதவை திறக்கின்றது. ஒரு பூட்டு போட்டிருக்குது. அந்த பூட்டை திறந்து அந்த கதவை தள்ளித்தான் போகணும் உள்ளுக்குள்ள. அந்த கதவை எப்படி தள்ளுறோம்? தேவனை துதித்து கொண்டு அவருக்கு நன்றி சோஸ்தரித்து கொண்டு தள்ளுகின்றோம். அப்ப நாங்கள் நன்றி பலி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? எங்களுக்கு தேவனோடான ஒரு இணைப்பு கிடைக்கின்றது, ஒரு ஆக்சஸ் கிடைக்கின்றது. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை என்னால ருசிக்க முடியல, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியல, என்னுடைய பிரச்சனைக்கு நீர் வழி சொல்லுகிறீர் இல்லையே நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா கதவு திறந்து அவருடைய பிரசன்னம் பெறும். நாங்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ளே போவோம். பாருங்க, 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை இல்லையா? லூக்கா 17வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10 குஷ்டரோகிகள் ஒரு கிராமத்தில் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். லூக்கா 17, 12, 13 வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். பாருங்க, எங்க நின்றார்களோ? தூரத்திலே நின்றார்கள். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. அவர்கள் தூரத்திலே நின்று கொண்டு, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? அவர் இறங்குகிறவர், அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொல்றாரு, நீங்க போய் உங்களுடைய ஆசாரியர் இடத்திலே காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் செல்லுகிறார்கள். செல்லுகிற வழியிலேயே அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு இறங்குகிறார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர்களில் ஒருவன் தான் 15, 16வது வசனத்தை வாசிப்போம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து
உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சாமாரியனாயிருந்தான். இந்த 10 பேர் சுகமானார்கள். அதிலே ஒருவன் திரும்பி வந்து அவன் முதலாவது செய்த வேலையின தேவனை மகிமைப்படுத்தி முகம் குப்புற விழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தான், நன்றி பலி சொன்னான், நன்றி செலுத்தினான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் கணக்கையே படைச்சினா, 10 பேர் இல்ல நீங்க இருந்தீங்க, மிச்சம் 9 பேரு எங்க ஆக்களை காணோம் என்று சொல்லி கேட்கிறார். கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிப்போம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. அப்ப 10 பேருக்கு நான் நன்மை செய்தேன். 10ல எத்தனை பேர் வந்து நன்றி சொல்லி இருக்கிறாங்க? ஒருவர். என்னால எத்தனை பேர் இங்கே ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றோம்? இருக்கிறோம், எல்லாருமே பெற்றோம். எத்தனை பேர் கார் வேண்டினதுக்கு மட்டும் நன்றி செலுத்தினோம்? எத்தனை பேர் மத்தியானம் சாப்பிட்ட வடைக்கும் நன்றி செலுத்தினோம்? இல்ல, சின்ன விஷயத்துக்கு நாங்க நன்றி செலுத்த மாட்டோம். ஆண்டவரே பெரிய விஷயம் செய்யுங்க, நாங்க நன்றி செலுத்துவோம் இல்லையா? அப்படித்தான் செலவிடக்கூடிய போக்கு. ஆனால் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நன்மை செய்தவர்கள் 10 பேர், அதுல 9 பேர் நன்றி செலுத்தாமே போயிட்டாங்க. ஒருவன் வந்துதான் அங்கே நன்றி செலுத்துகிறான். அவன் நன்றி செலுத்தினபடினாலே அவன் பெற்ற ஆசீர்வாதத்தையும் விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. ஏனென்றால் குஷ்டரோகம் இருந்தது அவனுக்கு. அவன் குஷ்டரோகத்திலிருந்து சொஸ்தமாகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த 9 குஷ்டரோகிகளும் அவர்கள் குஷ்டரோகத்திலிருந்து குணமடைந்தார்கள். ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் திரும்ப வந்து நன்றி செலுத்தவில்லை. ஆனால் இங்கே இவன் வந்து நன்றி செலுத்துகிறான். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்ன உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுக்கு முன்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்றாரு. அப்ப நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது முதலாவது தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இரண்டாவது நாங்கள் அவர் மேலே விசுவாசம் வைக்கின்றோம். ஒவ்வொரு முறை நாங்கள் ஆண்டவர் செய்த நன்மைக்கு அவருக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் மேலே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அவர் என்ன செய்கிறாரு? ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறாரு. அப்ப எத்தனை பேர் நன்றி சொல்ல ரெடியா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு? இப்ப திண்ட வடை குடிச்சட்டி எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்லுவோமே, இன்னும் பெரிதாக ஆண்டவர் கொடுக்கிற பாருங்க. அப்ப ஆண்டவரிடத்திலே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த நன்றி செலுத்துதல் வந்து எங்களுக்கு விரும்பினால் மட்டும் செய்கிற காரியம் இல்லை. என்னது? நாங்க விரும்பினா தான் செய்யறோம் இதுவரைக்கும். ஆனால் இந்த நாள் நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இது நாங்கள் விரும்பினால் மட்டும் செய்கிற காரியம் அல்ல, மாறாக நாங்கள் எல்லோருமே செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. கொலோசையர் 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் என்னவாம்? உள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய நன்மையை பெறும் பொழுது நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, இந்த கொலோசையர் புஸ்தகத்தை எழுதின பவுல் தான் பரிசுத்த ஆவியினாலே உந்தப்பட்டு அங்கே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை குறித்து தீமோத்தேயுக்கு அவர் வந்து வார்ன் பண்றார், எச்சரிக்கின்றார். அப்படி எச்சரிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். கடைசி நாட்களில் என்ன நடக்குமா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே கடைசி நாட்கள் வந்துட்டு தான் தெரிகிறது. தூஷிக்கிறவர்களாகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்ப நன்றி அறியாமல் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தேவனை விட்டு தூர சென்றவர்கள் தான் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவது, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது ஒரு முக்கிய காரியமாக இருக்கின்றது. இதே கொலோசையர்ல அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கொலோசையர் 3வது அதிகாரத்திலே 16வது வசனம்.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்ப முதலாவது சொல்லுகிறார், நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருக்காதீங்கன்னு சொல்லி போட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எதை செய்தாலும் வார்த்தையிலாவது கிரியையிலாவது, எங்களுடைய வார்த்தையில நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுடைய செயல்பாட்டில் என்ன செய்தாலும் என்ன செய்யட்டும், அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்தரியுங்கள். இப்ப 2 லிஸ்ட் போட போறோம். ஒரு லிஸ்ட் இன்றைக்கு நாங்கள் விடியல இருந்து செய்த காரியங்கள், 2வது லிஸ்ட் நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது. யாரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இல்ல நீங்க பல்லுங்களுக்கு போனதெல்லாம் நாங்க இந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். சோ முக்கியமானது என்ற எல்லாவற்றையும் தான் சொல்றாரு ஆண்டவர், ஆனால் நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துருவீங்க. இப்ப இந்த உண்மையாகவே உங்களுடைய இருதயத்திலே சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நான் செய்த சில காரியங்கள், நாளைக்கு நீங்க செய்ய திட்டமிட்டு இருக்கிற சில காரியங்கள். ஏனென்றால் எங்களுக்கு அடிக்கடி வருகிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய சித்தத்திலே நான் வாழுகிறேனா, ஆண்டவருடைய சித்தத்திலே நான் செயல்படுகிறேனா என்று சொல்லி. அப்ப இந்த நான் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே தான் இருக்கிறேனா, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் செயல்படுகிறேனா, பேசுகிறேனா வார்த்தைகளாவது என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? இந்த 2 கேள்வியை கேட்டு அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நான் இன்றைய நாளில் பேசின செய்த விஷயங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்யக்கூடியதா? பேசினமே அந்த கோசிப்பு அவ பற்றி, அது கர்த்தருடைய நாமத்துல பேசினோமா? இல்லதானே? இல்ல. 2வது என்ன, அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நான் இன்றைய நாளில் பேசின அந்த காரியம், செய்த காரியத்துக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தலாமா? களவு செய்துட்டு நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தவறு செய்துட்டு நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒருவனுக்கு அடிச்சு போட்டு நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இல்ல. அப்ப நாங்கள் எதை செய்தாலும் நாளைக்கு நாங்க செய்ய போற அந்த லிஸ்ட பார்ப்போம். ஆண்டவரே, ஆமா இந்த காரியம் செய்ய போறேன், இது கர்த்தருடைய நாமத்துல நான் செய்யலாமா? ஆமா கர்த்தருடைய நாமத்துல செய்யலாம்டா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்பட்டிருந்தா செய்யலாம் இல்லையா? அவருக்கு நான் இதை செய்து விட்டு நான் நன்றி செலுத்தலாமா? அப்படி இருந்தா நான் அதை நாளைக்கு செய்யலாம். ஆண்டவருடைய சித்தத்துக்களே வாழுவதற்கும் கூட எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று, எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுடைய நாமத்துக்களே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிவது கூட அதனாலதான். அப்படியே நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவினாலே உந்தப்பட்டு பவுல் இங்கே தெசலோனிக்கே சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகின்றார். அந்த நிருபத்திலே அவர் சொல்லுகின்றார், தேவனுடைய கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது என்று 3 காரியங்களை பட்டியலிடுகின்றார். ஒன்று என்னது? கொஞ்சம் சிரிச்சு கொண்டே சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமாயிருங்கள். 2வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 3வது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதுதான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற சித்தம். சந்தோஷமாயிருங்கள். என்னால எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கோம்? எல்லாருமே சந்தோஷமா வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு கலக்கங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா? இந்த நாள் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், ஏன் இந்த சந்தோஷம் எங்களுக்கு இல்லாமல் போகின்றது? ஏன் இந்த சந்தோஷம் எங்களுக்கு இல்லாமல் போகின்றது? எங்களிடத்துல ஒன்றும் இல்லை என்றபடினால சந்தோஷம் இல்லாமல் போகுதா? இல்ல. தேவன் எனக்கு ஒரு நன்மையும் செய்யாதபடினால எனக்கு சந்தோஷம் இல்லாமல் போகுதா? இல்ல. அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையை நாங்க பார்த்தோம்னா, ஏன் சந்தோஷம் விரையில என்று பார்த்தோம்னு சொன்னால்,
நான் எதிர்பார்த்தது நடக்காததுனால எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் எதிர்பார்த்த பொருள் வேண்ட முடியாததுனால எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்காதபடினால எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை வேறொரு வேலையில வச்சிருக்கிறாரு, வேறொரு பொருள் கொடுத்திருக்கிறாரு, வேறொரு கார் கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் சிந்திக்காமல், அதிலே திருப்திப்படாமல், என்னுடைய எதிர்பார்ப்பின் நிமித்தம் தான் நான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகின்றேன். ஒரு கிளாஸ் ரூம்ல ஃபுல்லா சிறுவர்கள். அப்ப இந்த சிறுவர்களிடத்துல டீச்சர் சொல்றா, எல்லாருமே எழுதுங்க, யார் யாரு என்னென்னவா வளர்ந்த மாற போறீங்கன்றத எழுதுங்க. அப்ப ஒருவன் எழுதுறான், டாக்டரா போறேன், என்ஜினியரா போறேன் என்று எழுதுறாங்க. ஒருவருமே பாஸ்டரா போறதுன்னு எழுதல, அதை விடுவோம். இப்ப அதுல ஒருவன் மட்டும் எழுதிருந்தான், நான் வளர்ந்து சந்தோஷமா இருக்க விரும்புறேன். அப்ப டீச்சருக்கு கோவம் வந்துச்சு, டேய் எல்லாரும் டாக்டர் ஆகிறாங்க இது. அப்ப அவன் சொன்னான், நான் டாக்டர்ஸை கண்டிருக்கிறேன், என்ஜினியர்ஸை கண்டிருக்கிறேன், ஆனா அவங்கள்ட்ட சந்தோஷம் இருந்ததாவே காணல. நான் இப்படி ஒரு ஆளா மாறி இவ்வளவு காசு உழைச்சு இவ்வளவு காரியம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம், நான் சந்தோஷம் உள்ளவனாய் வாழவே விரும்புறேன். அதே போல அன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாததை நினைத்து, நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காததை நினைத்து சந்தோஷமா இருக்காமல் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தி அவருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது கிடைத்த காரியம் கிடைக்காத காரியத்துக்கும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் கிடைச்ச காரியத்துக்கே நான் நன்றி சொல்றது பெரிய காரியம், இதுக்குள்ள கிடைக்காத காரியத்துக்கு நான் நன்றி சொல்ல தெரியுமா? என்னை பற்றி யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? நம்ம எந்த நாங்க நிற்போம். ஆனா பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. கிடைக்காத காரியத்துக்கும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடி ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலை வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர்களை நன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். எங்களுடைய எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு என்ன செய்யட்டாம்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தின் கூடவே. அப்ப எங்களுடைய ஜெபங்கள் கூட, எங்களுக்கு கிடைக்க நாங்கள் கேட்கிற காரியங்கள் கூட, எங்களுக்கு தேவைகளை நாங்கள் ஆண்டவரிடத்தில் வைக்கும் பொழுது கூட அதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கிடைச்ச காரியத்துக்கு மட்டுமல்ல, எனது கிடைக்காத காரியம், கிடைக்க விரும்புகிற காரியத்துக்காகவும் ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்தும்படிக்காக வேதம் சொல்லுது. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி, அந்த அற்புதங்கள்ல நாங்கள் பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது பரலோகத்திலே இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்ப எங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த காரியத்தை கிடைக்க செய்கின்றது. நான் சொல்றதை நம்பாதீங்க, வேதத்தை பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே 5000 புருஷர்கள், அவர்களோடு சேர்ந்து ஸ்திரீகள், பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே அநேகர் இருந்திருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை. என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் தானே? ஒரு சிறுவனிடத்துல 5 ரொட்டியும் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. அப்ப ஆண்டவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்ப என்ன? நன்றி பலி செலுத்தி இருக்கிற அந்த குறைவை எடுத்து, இந்த குறைவு காணாது, இந்த 5 அப்பமும் 2 மீனும் காணாது, உங்களுக்கு இருக்கிற வேலை இப்ப காணாது, பேங்க்ல இருக்கிற காசு காணாது, ஓடுற கார் காணாது, இருக்கிற வீடு காணாது. ஆனால் கிடைத்ததை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அங்க என்ன நடந்ததா? சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களை
அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அங்கே 12 கூடைகள் மிஞ்சியதான் சாப்பாடு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கிடைத்ததை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் விரும்புகிற காரியம், எங்களுக்கு தேவையான காரியத்தை தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினாலே அந்த இடத்திலே செய்து முடிக்கின்றது. இந்த இடத்துல மட்டுமல்ல, யோவான் 11ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், லாசரு இறந்து விட்டான். மரியாளும் மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசர் இறந்து விட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே மரியாளும் மார்த்தாளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே அழுகை சத்தத்தை கேட்டு அவர் அந்த இடத்துல போய் சொல்றாரு, கல்லறையை திறங்குங்கன்னு சொல்லி. அப்ப என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அங்கே என்ன, ஒரு இறந்த மனிதன் உள்ளே இருக்கிறான். சாதாரண இறந்த மனிதன் அல்ல, 4 நாளுக்கு முன்பாக இறந்த மனிதன். நாளை போய் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர் மேல பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, பிதாவே, எனக்கு செவி, என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீர் செவி கொடுத்தபடினாலே, செவி கொடுக்க போகிறதுக்காக அல்ல, செவி கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி என்று சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, லாசருவே எழுந்து வெளியே வான்னு சொல்லி அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலையும் மரித்து போயிருக்கிற காரியங்களை பார்த்து அழுகிறதை விட்டு நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு செவி கொடுக்கிறதுனாலே நன்றி என்று சொல்லும் பொழுது, லாசருவே எழுந்து வெளியே வான்னு சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில மரித்திருக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் விசுவாச அறிக்கை இடும் பொழுது, ஆண்டவருக்கு சோசரித்து விசுவாச அறிக்கை இடும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்? நன்றி பலிக்கு ஒரு வல்லமை உண்டு. நன்றி பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரு. நன்றி பலி நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. எங்களுடைய காசு, பணம், எங்களுடைய காரியங்களை பார்க்கிலும் அவருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால், அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவதாகவே இருக்கின்றது. அப்படி ஒருவேளை நாங்கள் நன்றி இல்லாதவர்களா இருந்தோம் என்று சொன்னால், கடைசி காலத்திலே இருக்கிறவர்களை போலத்தான், ஆண்டவரை விலகி இருக்கிறவர்களை போலதான் இருப்பார். கடைசியாக வசனத்தை பார்த்து முடிச்சு கொள்வோம். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களை தேவன் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்தாதவன் யார் என்றா, இருதயம் இருளடைந்தவன் தான் தேவனுக்கு நன்றி செலுத்தாதவன். தேவனை மகிமைப்படுத்தாதவன் தான் தேவனுக்கு நன்றி செலுத்தாதவன். இன்றைய நாளில் நாங்க எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? நன்றி பலி சொல்லுகிறவர்களா இருந்து அதிசயத்தின் அற்புதமையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லாவற்றால் இருதயம் இருளடைந்து இருக்கிறவர்களா இருக்கிறோமா? கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி, நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதனாலே அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருப்பதனால நன்றி செலுத்தும்படிக்காக வேதம் சொல்கிறது. நாங்கள் அனுதினமும் நாங்கள் பாடுகிறோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இதனால எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசிச்சு பார்ப்போம். அற்புத விதமாய் அவர் ரட்சித்த நாட்களை நினைத்து பார்ப்போமா? பாவத்தின் சேற்றுக்களில் இருந்து எங்களை தூக்கின நாட்களை நினைத்து பார்ப்போமா? இயலாமையின் காலங்களில் எங்களுக்கு கை கொடுத்த சகாயம் செய்த நாட்களை நினைத்து பார்ப்போமா? சுகமீன நேரங்களிலே சுகத்தை கொடுத்த அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போமா? ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. எழுப்போமா, எழுந்திருப்போமா, எழுந்திருந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நன்றி என்று சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில நீர் நல்லவராகவே இருந்தீரப்பா, நன்மை செய்கிறவராகவே இருந்தீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள், என்னுடைய குடும்பத்தில் எத்தனை நன்மைகள்,
ஆண்டவரே தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உண்மையாயிருந்து நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. நன்றி என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம். நன்றி அப்பா. சோஸ்தரிங்க ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்துங்க. அவருடைய கிருபைக்காக சோஸ்திரம் செலுத்துங்க. வாய்களை திறந்து சோஸ்திரம் செல்லுங்க. எங்களுடைய நன்றி பலிகள் அவருடைய பலிபீடத்திலே கேட்கும்படிக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். சகாயம் செய்தவரே நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் அடைக்கலமே நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் கோட்டையே நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் துருவமே வாதைகளை அணுகாமல் விடாமல் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இயேசு செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இயேசுவே நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி நன்மை தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இயேசு செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பார்த்து கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி நன்மை செய். சத்தமாய் சொல்லுவோமா? ஓ நன்றி நன்மை செய்கிறே. Praise Lord Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வருடம் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை கழுகு போல் சுமந்து எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து ஆண்டவரே நன்மை செய்கிறவராய், எங்களை அன்பு செய்கிறவராய், எங்களுக்காய் இறங்குகிறவராய், எங்களுடைய அரணாய், எங்களுடைய கோட்டையாய், எங்களுடைய கரம் பிடித்து எங்கள் மேல் எங்களை கண்மணியை உயர்த்துகிறவராய் இருந்தபடினாலே நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. என்னாலும் என்னுடைய வாயில் ஆண்டவரே ஸ்தோத்திர பலி இருக்கட்டும். நன்றி உணர்வு என்னாலும் என்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும் அப்பா. கர்த்தரை ஆண்டவரே அனுதினமும் நன்றி செலுத்தி உம்மை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படிக்காக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நன்றி பலி கொடுக்கிறவர்களாய், ஒரு நன்றி பலி கொடுக்கிற ஒரு சபையாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.